ஹஸ்தினாபுரத்து மன்னன் சாந்தனு கங்கை கரையில் வாழும் ஒரு அழகிய பெண் மீது ஆசை கொண்டார். அவள்தான் கங்காதேவி. தன்னுடைய திருமண விருப்பத்தை சாந்தனு தெரிவிக்க ஒரு நிபந்தனை போட்டால் கங்காதேவி, நான் என்ன செய்தாலும் ஏன் இதற்கு என்று கேட்க கூடாது, இப்படி கேட்டால் நான் விலகி சென்று விடுவேன் என்றார். ஒப்புக்கொண்டார் சாந்தனு. சாந்தனுவிற்கும் கங்காதேவிக்கும் 7 குழந்தைகள் பிறந்தன. பிறந்த உடனேயே கங்காதேவி 7 குழந்தைகளையும் நீரில் மூழ்கடித்தாள். ஏன் என்று கேட்கவில்லை சாந்தனு. 8வது குழந்தை பிறந்தது. நீரில் மூழ்கடிக்க சென்றால் கங்காதேவி, ஏன் இவ்வாறு செய்கிறாய் என்று கேட்டார் சாந்தனு. நீங்கள் நிபந்தனையை மீறிவிட்டீர், அதனால் நான் உங்களை விட்டு விலகுவேன் என்று கூறி 8வது குழந்தையை தன்னுடனே வளர்த்து கொண்டாள். அவனை புத்திசாலியாகவும் படைத்திறன் மிக்கவனாகவும் வளர்த்தாள். குறிப்பிட்ட காலம் சென்ற பிறகு சாந்தனுவிடம் செல்கிறாள் கங்காதேவி. இப்போதுதான் உண்மையை கூறினாள். முன்னொரு காலத்தில் 8 தேவகணங்கள் தவறு செய்தனர். வசிஷ்டர் சாபம் அளித்தார். பின்பு கங்காதேவியால் பிறப்பெடுத்து நீரில் மூழ்கினால் தான் சாப விமோச்சனம் அடையும் என்று கூறினார். அதனாலேயே நான் 8 தேவகணங்களை குழந்தையாக பெற்றேன். ஆனால் 8வது தேவகணம் பிரபாசன் எந்த தவறும் செய்யவில்லை. அதனாலேயே 7 பேரையும் கொன்றுவிட்டு 8வது பிரபாசனை மட்டும் வளர்த்தேன். இதோ உங்கள் மகன் தேவரதன், இவனை இனி நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார். அவரே பின்காலத்தில் பீஷ்மர் என்று அழைக்கப்பட்டார்.